அதிமுகவையே மீட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை மீட்போம் என பேசி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இபிஎஸ்ஸிடமிருந்து ஏற்கனவே தமிழ்நாடு மீட்கப்பட்டு தற்போது வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் திட்டவட்டம். தமிழக உள்ளாட்சி மன்றங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதிக்கத்தால் சீரழிந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எதிலும் ஊழல் உள்ள உள்ளாட்சிகளில் நல்லாட்சியா அல்லது குடும்ப ஆட்சியின் கோர காட்சியா என்றும் கேள்வி. விழுப்புரம் மாவட்ட கரும்பு விவசாயிகள் சங்கத்தினரை சந்தித்து இபிஎஸ் கலந்துரையாடல். கரும்பு கொள்முதல் டன்னுக்கு 4000 ரூபாய் வழங்க அரசை வலியுறுத்துவோம் என உறுதி. அறநிலையத்துறை நிதியை எடுத்து கல்லூரி ஆரம்பிப்பது தொடர்பாக தான் தெரிவித்த கருத்து தொடர்பாக திமுக பொய் பிரச்சாரம். உயர்கல்வி மற்றும் மாணவர்களுக்கு எதிராக எந்த கருத்தையும் தாம் தெரிவிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அரசின் நிதியில் இருந்து கல்லூரிகள் ஆரம்பிக்கப்படும் போதுதான் எதிர்கால கூடுதல் செலவுகளுக்கு போதிய நிதி கிடைக்கும். அறநிலையத்துறை நிதியில் இருந்து கல்லூரி ஆரம்பித்தால் மாணவர்களின் தேவைக்கான நிதி கிடைக்காது என்பதால் அந்த கருத்தை கூறியதாக இபிஎஸ் விளக்கம். மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்துறையிலிருந்து கிடைக்காது. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை. அதுக்கு பல பிரிவுகள் புதுசா உருவாக்க வேண்டும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும். ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதியில் பெறுவது சிரமம், மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்கள் சுட்டிக்காட்டினேன். மதுரை விராதனூரில் நாத்தக்க உழவர் பாசறை சார்பில் ஆடு மாடுகள் மாநாடு. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள காடுகளில் கால்நடைகளை மேய்க்க தடை விதிக்கப்பட்டதை நீக்க வலியுறுத்தல். மதுரையில் கொம்பில் மாலை சுற்றுவதற்கு வந்த சீமானை கண்டு மிரண்ட ஜல்லிக்கட்டு காளை. பின்னங்காலால் காளை எட்டி எட்டி உதைத்ததால் சீமானை மாற்று வழியில் அழைத்துச் சென்ற நிர்வாகி. அன்புமணி பெயருக்கு பின்னால் தனது பெயரை குறிப்பிடக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். வேண்டுமென்றால் இனிஷியலாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் காட்டம். இனிஷியலாக போட்டதெல்லாம், ஆனால் என் பெயரை போடக்கூடாது. ஏனென்றால் என் பேச்சை கேட்கலன்னா என்ன, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தந்தை ராமதாஸ் வசித்து வரும் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றார் அன்புமணி. அன்புமணி தனது பெயருக்கு பின்னால் ராமதாஸ் என குறிப்பிடக்கூடாது என ராமதாஸ் காட்டமாக கூறியிருந்த நிலையில் தாயார் சரஸ்வதியுடன் சந்திப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பௌர்ணமி முழு நிலவில் சங்கொலி முழங்க பக்தர்கள் கிரிவலம். 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையை சுற்றி வந்து அண்ணாமலையாரை தரிசித்த பக்தர்கள். செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் தொழில்நுட்பம் மூலம் ரயில் பாதையில் பாதுகாப்பை அதிகப்படுத்த ரயில்வே நிர்வாகம் முடிவு. ரயில்களின் கீழ் கியர் திறன், தண்டவாளத்தின் தளர்வான கூறுகளை கண்டுபிடித்து விபத்துகளை தடுக்க நடவடிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பௌர்ணமி கருட சேவையில் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. 4 மாட வீதிகளில் வலம் வந்த ஏழுமலையானை கோவிந்தா கோஷத்துடன் தரிசனம் செய்த பக்தர்கள். வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது பிட்காயின் மதிப்பு. ஒரு பிட்காயினின் விலை இந்திய மதிப்பில் 96 லட்சம் ரூபாயை கடந்தது. 5 பந்துகளில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய அயர்லாந்து கிரிக்கெட் வீரர் கர்டிஸ் சாம்பர் அயர்லாந்து நாட்டில் மாகாணங்களுக்கு இடையிலான T20 கிரிக்கெட் போட்டியில் சாதனை படைப்பு. பாகுபலி திரைப்படத்தின் 2 பாகங்களையும் இணைத்து ஒரே படமாக ரிலீஸ் செய்கிறார் இயக்குநர் S.S. ராஜமௌலி. பாகுபலி தி எபிக் என்ற பெயரில் அக்டோபர் 31ஆம் தேதி உலகம் முழுவதும் தியேட்டர்களில் வெளியாக உள்ளதாக அறிவிப்பு.